அப்படின்னு அப்படி ஒரு சின்ன ஆலயத்தில் இருந்து நல்வழி காட்டி விரைவாக இந்த கும்பாபிஷேகத்துக்கான நாட்களை எங்களுக்கு தள்ளி போடாம விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பதையும் என்ன பண்ணுறோம், பாலாலயம் பண்ணி சுவாமி ஒரு சின்ன அறையில் இருக்கும். அடுத்து பாலாலயம் பண்ண சுவாமி இருக்கக்கூடியவரும் யாகாவது. அப்ப பாலாலயோட சுவாமியோட சாயத்தில் என்ன பண்ணுவோம், ஒரு சில பூஜைகளை முடிஞ்சோன்னா இங்கே யாகசாலை பண்ணுவோம். யாகசாலையில் சுவாமி எந்த நாள் இருக்கும் அப்படின்னா 3 நாள் 4 நாள். இப்போ 4 காலம் நம்ம பண்ணுறோம், இப்போ 6 காலம் இருக்குது, 12 காலம் இருக்கு பாருங்க. அப்போ 3 நாள் 4 நாள் சுவாமி என்ன இருக்கா, அங்கே மூலாலயம் கருக்கல்ல இருக்கா, இங்கே அத்திவாசல் இருக்கா. இங்கே எப்படி வருவா, கலசத்தில் வருவோம். இப்போ கலசத்தில் வரும்போது சுவாமிக்கு என்ன பண்ணுறோம், பஞ்சபூதங்களை சுவாமிக்கு நம்ம கொடுக்குறோம். பஞ்சபூதங்கள் என்ன தெரியுங்களா, இடம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூதங்களையும் காதலுக்கு ஒரு யோகத்தில் இல்லை. முதல்ல நீர், தண்ணி யாரு, மழை வரலன்னா யாரை கேட்கிறோம், மழை வரல யாரு கேட்கிறோம், வருடன். அப்ப தண்ணிக்கு காவல்காரர் வருடன். அடுத்து காத்து, காத்து இருக்கிறது யாரை கேட்கிறோம், வாயு. அந்த வாயுங்கிறது யாரு, ஆஞ்சநேயருடைய தந்தை. அடுத்தபடியாக அக்னி, நெருப்புக்கு யார் அதிபதி, அக்னி பகவான். அடுத்தபடியாக பூமி, இந்த பூமிக்கு யார் அதிபதி, பூமாதேவி. அடுத்தபடியாக ஆகாயம். இந்த ஆகாயத்தை காவலுக்காக 27 நட்சத்திரங்கள். நம்ம இரவு பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் சுவாமிய ஆகாயத்தை காவலுக்காக. அப்ப பஞ்சபூதங்களை நம்ம என்ன பண்றோம், இந்த கும்பாபிஷேகத்துல சமர்ப்பிக்கிறோம். அப்ப சுவாமி இந்த பஞ்சபூதங்கள் விருப்பமாக நம்ம கருவறையில் நம்ம செய்வோம். இங்க நம்ம செய்யக்கூடிய 2 கால பூஜைகள் தான் சுவாமிக்கு அடுத்த கும்பாபிஷேகம் வரை கருவறையில சக்தியை ஈடுபடுத்துவது. இங்க நம்ம 7 நாளும் பண்ணாலும் சுவாமி அங்கே வருவா, நமக்கு ஒரு அடியை ஊற்றி போயிடுவோம். ஏன்னா ஒரு கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், பிரம்மசாஸ்திரங்கள், பிரம்மசூத்திரங்கள் இந்த அந்தையும் செயல்படுதான் ஒரு கும்பாபிஷேகம். அப்படி இந்த கும்பாபிஷேகம் சேர்ந்து நம்ம செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும், ஒரு ஒத்துழைப்பு. அந்த ஒத்துழைப்பு எத்தனை பேர் நமக்கு தேவை, சிதம்பரத்தையும் நம்ம பார்த்துருக்கோம், ஒரு பெரிய ஆலமர சைஸுக்கு இருக்கும். அந்த தேவை எத்தனை பேரால் இருக்க முடியும், ஒருத்தர் இருக்கிறோமா, ஒரு 10 பேர் இருக்கிறோமா, 10 பேர் சேர்ந்தா என்ன பண்ண முடியும், அந்த கையில மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். அப்ப அது இருக்க ஒரு பலம் எவ்வளவு பேர் தேவை, ஒரு 200 பேர் 300 பேர் அதிகபட்சம் ஒரு 1000 பேர் அந்த பலம் தேவை. அப்ப அத்தனை பேர் சேர்ந்தாதான் அந்த தேரை இருக்க முடியும். அப்ப அந்த கும்பாபிஷேகம் அப்படின்னா எல்லாருடைய ஒத்துழைப்பு நமக்கு வேணும். எல்லாரும் சேர்ந்து அந்த பலத்தை கொடுத்தாதான் கும்பாபிஷேகம் அந்த பெரிய தேர்வுகளால கொண்டு போய் சேர்க்கணும். சரிங்களா, அதற்காக நம்ம சுவாமிய பாலாலயம் பண்ணி பாலாலயத்துக்கு யாகாலயத்துக்கு கொண்டு வர போறோம். இதற்கு நம்ம என்ன பண்ண வரோம்னா, உங்க சார்பாக ஒரு அனுமதி கொடுத்துருவோம். எங்க சுவாமியை பாலாலயத்தில் பூஜை பண்ணோம், ஒரு ஆண்டுகள் அந்த பூஜை பண்ணிட்டு அந்த சுவாமியை கலசத்துல இறங்கி கொண்டு வந்து யாகசாலை நிறுத்தி 4 காலங்களில் பூஜை பண்ணி சுவாமி சக்தி சொரூபமா கொண்டு வந்து கருவறையில எங்களுக்கு சேர்த்து கொடுக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு அனுமதி கொடுக்கணும். சரிங்களா, எல்லாரும் சேர்ந்து முடிச்சுக்கணும். அப்படி சொல்லுங்க. செல்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வாதன சாத்விகே சரண்யே பிரஜம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. எல்லாவல்ல சக்திகாலி அம்மணி திருவள்ளினால் மகா கும்பாபிஷேக பெருஞ்சான்று பெருவிழாவின் முதல் கால யாக பூஜைகளை 4 காலங்கள் அம்பிகைக்கு சிறப்பாக கும்பாபிஷேக யாகங்கள் செய்து கொடுத்து அம்பிகையை பாலாலயத்தில் இருந்து யாகாலயத்துக்கு அழைத்து வந்து சக்தியின் சொரூபங்களையும் பஞ்ச பூதங்களையும் தெய்வத்திற்கு சமர்ப்பித்து சக்தியின் சொரூபமாக கருவறையில் அம்பிகையை கும்பாபிஷேகம் செய்துதர நாங்கள் அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆதிசைவ சிவாச்சாரிய பெருந்தகைகளை வேத முறைப்படி ஆகம முறைப்படி மந்திரம் தந்திரம் கிரியை பாவனை சக்தி சொல்லக்கூடிய பஞ்ச உள்ளாதங்களையும் தன்னுக்குள்
ஐக்கியம் செய்து கும்பாபிஷேகங்களை சிறப்பாக செய்து தர பூமி சுரூபமாக சர்வ சாதக சிவாச்சாரிய பெருந்தகைகளை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது அனைவரின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் அனைவரின் சார்பாக எங்களது அனுமதி தாமூலத்தை தங்களை பொற்கரங்களில் சமர்ப்பிக்கிறோம். எல்லாரும் வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சவுண்ட் சந்தியா. நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க. எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.